போருக்கு தயாராகும் தமிழக பாஜக. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத அளவிற்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெருவாரியான மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சியை பிடித்துவிட்டது. அதே நேரத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய கட்சியாக விளங்கும் பாஜக போட்டியிட்ட 27 தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் ஜெயிக்கும் அளவிற்கு மிக மோசமான தேர்தல் முடிவுகளை சந்தித்தது. தேர்தல் நேரத்தில், குறிப்பாக பிரச்சாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பிரதமர் மோடி போன்றோர் பலமுறை தமிழகத்திற்கு வந்தும் தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடத்திய அதிமுகவுடன் கூட்டணி வைத்தும் ஏன் இப்படி மோசமான தோல்வியை பாஜக தமிழகத்தில் தழுவியது என டெல்லிக்கு வரிசையாக ரிப்போர்ட் மேல் ரிப்போர்ட் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா சில முடிவுகளை எடுத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதிலும் குறிப்பாக அரசியல் விமர்சகர் பிரகாஷ் எம் சுவாமி கூறும் பொழுது எல் முருகனின் அமைச்சர் பதவியில் குறிவைத்து விட்டார் எனவும், எல் முருகனை அழைத்து ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டார் எனவும் கூறியுள்ளார். எல் முருகன் ராஜினாமா செய்ய அவருடைய பதவி காலியாகும் பட்சத்தில் அதனை அண்ணாமலை வசம் ஒப்படைத்து மத்திய உள்துறை இணையமைச்சராக அவருக்கு பதவி வழங்குவது மட்டுமில்லாமல் தமிழக பாஜகவை மீண்டும் பழையபடி சக்தி வாய்ந்த இடத்திற்கு கொண்டுவர அண்ணாமலையால் தான் முடியும் என அமித்ஷா நினைத்ததாக கூறியுள்ளார். இது குறித்து சில அரசியல் விமர்சகர்களிடம் பேசிய பொழுது, ஆம், தமிழக பாஜக தற்போது சற்று மோசமான நிலையில் உள்ளது. குறிப்பாக சீனியர்கள் போட்டி போட்டு இளைஞர்களிடம் தோற்றுப்போன விஷயமும் நடந்தேறியுள்ளது. குறிப்பாக மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் 28 வயதான பெண்ணிடம் அவினாசி தொகுதியில் தோத்தது மிகுந்த விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இது டெல்லி தலைமையை மேலும் கோபப்படுத்தியுள்ளது. கட்சியை வளர்க்கத்தான் தலைவர்கள், அழிக்க அல்ல என டெல்லி தலைமை முடிவெடுத்ததால் இனி பல மாற்றங்கள் இருக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக பிரகாஷ் எம் சுவாமி இது குறித்து கூறும் பொழுது, இந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு தோற்ற 70% பாஜக சீனியர்களுக்கு இனிமேல் தேர்தலில் சீட்டு கிடையாது என்றும், இளைஞர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு என்றும் கூறியுள்ளார். இந்த விவகாரம் தமிழக பாஜகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரத்தில் மட்டும் 2 முறை தமிழகம் வந்த BL சந்தோஷ் தமிழக பாஜகவின் செயல்பாடுகள் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. இன்னும் பல மாற்றங்களை தமிழக பாஜகவில் எதிர்பார்க்கலாம் எனவும் அறியப்படுகிறது. பாஜகவில் நடக்கும் இந்த உட்கட்சி விவகாரம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.